நற்பவி டிவைன் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 2 புத்தாண்டு வருதா, ஒன்று ஆங்கில புத்தாண்டு, ஒன்று தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்கிறதுல நம்மளுடைய இந்திய மக்கள் எல்லாரும் மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போது வருது? ஏப்ரல் மாதம் சித்திரை, அதாவது ஆங்கிலத்துக்கு ஏப்ரல் மாதமும் தமிழுக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த வருடம் கரெக்டாக சொல்லணுன்னா 14/4/2026 காலை 9:30க்கு ரிஷப லக்னத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய பஞ்ச முகூர்த்தங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு இந்த தமிழ் புத்தாண்டுடைய பேர் பராபவ வருடம் அப்படின்ற பேரில் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. செவ்வாய்க்கிழமை, திரையோதசி திதி, சதய நட்சத்திரம், சுக்ல யோகம், கௌளவ கரணம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஸோ இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கும்போது கிரகங்களுடைய நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேஷத்தில் சூரியனும் சுக்கிரனும், ரிஷபத்தில் லக்னமும், இந்த மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் மாந்தியும், 5ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவும், 10ஆம் இடமான கும்பத்தில் சந்திரன் ராகு, 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன். ஸோ இந்த அம்சத்தில் இந்த வருடம் பிறக்குது. முதல்ல பராபவ வருடத்துடைய பலன் என்ன? பராபவ வருடத்துடைய பலன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, சர்வ நாசங்களையும் பிரச்சனைகளையும் போர்களையும் உள்ளூர்லேயும் சரி வெளியூர்லேயும் சரி நிறைய இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இந்த வருடத்துடைய நவநாயகனாகிய ராஜா அப்படின்ற கிரகம் குருன்னு உட்கார்ந்து எல்லாருடைய தனத்தையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி, தானியத்தையும் சரி, விவசாய நிலங்களையும் சரி பாதுகாத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த வருடத்தில் மொத்தம் பார்த்திங்கன்னா 2 கிரக பயிற்சிகள், அதாவது ஒன்று குரு பயிற்சி ஜூன் மாதம் நடக்க இருக்குது, அதோட ராகு கேது பயிற்சி டிசம்பர் மாதம் நடக்க இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா இந்த பராபவ வருடம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது வாங்க விரிவாக பார்க்கலாம். கடக ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைஞ்சு இருக்க போகுது. 8ல் ராகு சொல்லிட்டாங்க, சனி இருந்தார், அஷ்டம சனி ஆட்டி படித்தார். அடுத்து ராகு அதாவது யூடியூப் சேனலுடைய டாக் ஆஃப் த ஷோ இந்த கடகமும் கும்பமும் தான் படுத்தி எடுத்து பயத்தோட உச்சத்துக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாங்க. ஆனால் கடந்த ஆண்டுலேருந்து கடகராசி தாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க. இந்த ராகுடைய தோஷங்களோட சாந்தி பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளோ பேர் ரிலாக்ஸாக இருக்காங்க. இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது நண்டினுடைய சின்னத்தை கொண்டதுங்க. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம். ஸோ இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பெரும் பாக்கியமாக அமைய போகுது. அதாவது சப்தமாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. இதுவே ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணத்தில் உட்கார்றது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் கடகத்துக்குள்ளே வரப்போகிறாரு. ஸோ உங்களுடைய திறமைகள் உங்களை திருத்தி கொள்ள ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ ஏன்னா திருத்தி கொள்ளனா அப்போ நாங்கள் தப்பு செஞ்சோமா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை, அதாவது எந்தெந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும், அது ஏன்னா எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு எமோஷ்னலாக இருக்கக்கூடியவங்க கடகராசி நேயர்கள். இதை மட்டும் எப்படி மாற்றிக்கணும், எத்திக்ஸை கற்றுக்க போகிறீங்க. அதே போல் தனஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். எவ்வளோ வருமானங்கள் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு கடனை உருவாக்கி 10 லட்சம் சம்பாதிக்கிறேங்க, 10,000 ரூபா சம்பாதிக்கிறேங்க, ஆனால் எடுத்துகிட்டு போய் நான் கடனுக்கு தான் கட்டுறேன், வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களும் சரி, சம்பாதிக்கிற பணத்தை அடுத்து நான் தொழிலுக்கே போட்டுட்ருக்கேன், ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு செலவு வந்துடுது அப்படின்னு சொன்ன கடகராசிகாரருக்கு இந்த கேது பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு எடுத்து பண்ணும்போது உங்களுக்கான வருமானங்கள் வர ஆரம்பிக்கும், சேமிக்க ஆரம்பிப்பீங்க. மாதத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் வரப்போகுது அப்படின்னா, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு 500 ரூபா வந்துருச்சுங்க, 5 லட்சம் வந்துருச்சுங்க, உடனே விநாயகருக்கு போய் ஒரு கற்பூரத்தை ஏற்றிடுங்க. ₹1 கற்பூரம் ஏற்றுறது மூலயமா இந்த வருமானங்கள் உங்களுக்கு சேமிப்பாகவும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி தரும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நீங்கள் போட்ட பிளான் படி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தாயார் வழியில் கண்டிப்பாக மன சங்கடங்கள்
மன சோர்வுகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே வீடியோஸ் வந்துடுறதுனால கொஞ்சம் லிமிட்டடாக இருந்துக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். தாயார் மருத்துவமனை வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். அவங்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. பிள்ளைகள் வழியில் நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. ஆனால் கடகராசி குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக உணவு பழக்க வழக்கத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா ஒரு அலர்ஜி ஃபுட்டுன்னு கண்டிப்பாக கடகத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த சாப்பாடு சாப்பிட்டா என் உடம்பு ஸ்கின்னு தடிப்பாயிடுங்க, இந்த சாப்பாடு சாப்பிட்டா எனக்கு வாமிட் வந்துடுங்க, இந்த மாதிரி ஒரு இருக்கும். அதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ண வைக்கிறது இன்னும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில கடகராசிக்கு வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப உச்சத்தில் இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உத்தியோகம் பேசும்போது கொஞ்ச காலம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 2 மாதம்தான். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் நீங்கள் தான் ராஜாவாக இருப்பீங்க. உங்களோட திறமைகள், உங்களுடைய வாய்ப்புகள் மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏங்க இந்த உத்தியோகத்தை நான் ரிஸ்க் எடுத்து இதில் நான் ஃபாலோ பண்ணலாமான்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப்டர் ஜூன் உங்கள் உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கே மிராக்கலாக ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக குரு 7ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. திருமணம்லாம் பண்ணலாம். ஆனாலும் பிறப்பு ஜாதகத்தை அதிக கவனமாக பார்க்க வேண்டிய ராசிகளில் ஒன்று கடகராசி. உங்களுடைய ஜாதகத்தில் திருமண வரன் இருக்குது, ப்ளஸ் உங்கள் ஜாதகத்திலே ராகு கேது இருக்குனாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு 3 மாதம் அவாய்ட் பண்ணிக்கிறது. டிசம்பருக்கு மேலே திருமண பேச்சுவார்த்தைகளை எடுத்து நடத்துறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மௌனம் மிக சிறப்பான ஒரு விஷயங்க. அதாவது இல்லற வாழ்க்கையில் ஏதாவது என்ன சொல்லுவாங்க, வீட்டில் புலி வெளியில் எலின்னுவாங்க, வெளியில் எலி வீட்டில் புலி. வீட்டில் எலியாகவே இருந்துட்டு போங்க. எந்த விஷயத்தையும் தலையிடாமல் சைலண்ட்டாக போயிட்டிங்கன்னா உங்களோட இல்லற வாழ்க்கைக்கு நிச்சயமாக ஸ்மூத்தாக இருக்கும். இதுலேயும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா இல்லறத்தில் நடக்கிற விஷயத்த ரொம்ப பெரிய இஷ்யூவாக எடுத்து ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி உடம்பு முடியாமல் போய் படுத்தெல்லாம் இருக்காங்க. ஸோ இதுதான் வாழ்க்கை முறை தெரிஞ்சிச்சுன்னா எப்படி ஏன்னா எமோஷ்னலாக பிளாக் ஆகுறது இந்த ஆயில்யமும் பூசமும் தான். கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துட்டிங்கனாக்கா திருமண பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சரி, அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா 9ல் சனி பகவான். தந்தை வழியில் உறவுகள் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தை தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றிகள் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழிலில் இந்த தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு அனுகூல வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இருக்கிறத வச்சு ரொட்டேட் பண்ணி போகும்போது லாபங்கள் நீங்கள் எடுக்கலாம். சரி, மேலும் இந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இன்னும் சிறப்பையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க என்ன வழிபாடுகள் செய்யலாம்? ஃபஸ்ட்டு விஷயம், திருப்பாம்பரம் சொல்லக்கூடிய அந்த நாகராஜ சுவாமியை போய் வழிபாடு செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சிலைகளுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு தீபமேற்றி வழிபாடு செய்யும்போது இந்த கேது மூலியமாக வருமான தடையும் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். இந்த வருடம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் மஞ்சள். வெற்றிக்கான எண் 2ஆம் எண். நன்றி.